இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் காலமானார். அவருக்கு வயது 88. உடல்நலக்குறைவால் இன்று காலை 7:30 மணியளவில் மறைந்ததாக வாடிகன் அறிவிப்பு. கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் போப் ஆண்டவராக செயல்பட்டு வந்தார். நுரையீரல் பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த போப் வாடிகன் இல்லம் திரும்பிய நிலையில் இன்று காலமானார். உடல்நலக் குறைவால் உயிரிழந்த போப் பிரான்சிஸ் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல். இந்திய மக்கள் மீதான போப்பின் பாசம் எப்போதும் போற்றப்படும் என்றும் நிகழ்ச்சி பதிவு. கத்தோலிக்க திருச்சபையை முற்போக்குடன் நடத்தியவர் போப் பிரான்சிஸ் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். ஏழைகளுக்கான அர்ப்பணிப்பு, ஒடுக்கப்பட்டவர்களை அரவணைத்தல் போன்ற செயல்பாடுகள் அவருக்கு உயரிய மரியாதையை பெற்று தந்ததாகவும் இரங்கல் பதிவு. நாட்டின் 17வது குடிமை பணிகள் தினத்தை ஒட்டி டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல். பொது நிர்வாகத்தில் விருதுகளை பெற்ற அதிகாரிகள் பங்கேற்று தங்களின் அனுபவங்களை பகிர்ந்தனர். அடுத்த 1000 ஆண்டுகள் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வகையிலான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மத்திய பாஜக அரசு. இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் பெண்களின் கனவு நனவாகி வருவதாகவும் டெல்லியில் நடைபெற்ற குடிமை பணிகள் தின விழாவில் பிரதமர் மோடி பெருமிதம். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் முறைகேடுகள் நடைபெற்றதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் சமரசத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் புலம்பெயர்ந்தோரிடையே பேச்சு. கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற போது மௌனம் காத்த ராகுல் காந்தி. மகாராஷ்டிராவில் பாஜகவின் வெற்றி குறித்து சந்தேகம் எழுப்புவது ஏன்? அமெரிக்காவில் தேர்தல் ஆணையம் குறித்து சந்தேகம் கிளப்பிய ராகுல் காந்திக்கு மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே சரமாரி கேள்வி. ஜம்மு காஷ்மீரில் கனமழை வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவால் நிலைகுலைந்து போன ராம்பன் மாவட்டம். காணாமல் போன சாலைகள், மண்ணில் புதைந்த வாகனங்கள் என பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை 2வது நாளாக பாதிப்பு. நான்கு நாள் பயணமாக அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் குடும்பத்துடன் இந்தியா வருகை. டெல்லி விமான நிலையத்தில் இந்திய பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு. டெல்லியில் உள்ள அஷர்தாம் கோவிலில் வழிபாடு நடத்திய அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் குடும்பத்தினர் கட்டிடக்கலையின் நுணுக்கங்கள் குறித்து அதிகாரிகளிடம் ஆர்வமுடன் கேட்டறிந்தார். கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் 100க்கும் மேற்பட்டோர் கைகளில் பதாகைகளை ஏந்தி போராட்டம். மத்திய அரசின் வக்ஃப் சட்ட திருத்தத்தை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி முழக்கம். புதிதாக புழக்கத்தில் இருக்கும் 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் குறித்து உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை. ரிசர்வ் என்ற வார்த்தையில் உள்ள இ என்ற எழுத்துக்கு பதிலாக ஏ என இருந்தால் கள்ள நோட்டு என அறிவிப்பு. பாமக சித்திரை நிலவு மாநாட்டிற்கு அழைத்து விடுத்தால் கண்டிப்பாக கலந்து கொள்வேன். கடலூரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிப்பு. நீட் தேர்வை நடத்துவதற்கு இந்தியாவில் யாருக்கும் தகுதி இல்லையா என மத்திய அரசுக்கு சீமான் கேள்வி.
சிவன் ஆட்டத்தை பார்த்தீர்ப்பீர்கள், வரும் சட்டமன்ற தேர்தலில் சீமான் ஆட்டத்தை பார்ப்பீர்கள் என நகைச்சுவையாக பேட்டி. தேர்தலில் பல தோல்விகளை சந்தித்த நாம் தமிழர் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தனித்தே போட்டியிடும். மக்களை நம்பியே களமிறங்க உள்ளதாகவும் சீமான் திட்டவட்டம். கடந்த 2014ஆம் ஆண்டு புறம்போக்கு நிலத்தை மீட்கச் சென்ற அதிகாரிகளை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கு. கிள்ளியூர் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமாருக்கு 3 மாதம் சிறை தண்டனை விதித்து நாகர்கோவில் நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் நாளை கூடுகிறது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயற்குழு கூட்டம். மத்திய அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகள் மற்றும் அரசியல் அமைப்பின் மீதான தாக்குதல் குறித்து முக்கிய ஆலோசிக்க உள்ளதாக தகவல். பொது இடங்களில் உள்ள கொடி கம்பங்கள் மற்றும் கல்வெட்டுகளை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதன் எதிரொலி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கட்சி கொடி கம்பங்களை அகற்றிய அதிகாரிகள். மதுரை உத்தபுரம் முத்தாலம்மன் கோயில் நிர்வாகத்தில் அரசு எவ்வகையிலும் வழிபாடுக்கு தடை விதிக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவு. அனைத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் கோவிலில் சென்று வழிபடலாம் எனவும் உத்தரவு. இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 8.53 கோடியை எட்டும் என கணிப்பு. மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் கூட்டணியில் இருப்போம் என சொல்வதற்கு தகுதி உள்ளதா என இபிஎஸ்க்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சவால். திமுக வாக்குறுதி கொடுத்தது உண்மை, கூட்டணி ஆட்சி அமைந்திருந்தால் நீட் ரத்து செய்யப்பட்டிருக்கும் எனவும் சட்டப்பேரவையில் பதில். என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கேள்வி. பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் யார் கொண்டு வந்த காரணத்தால் தான் இவர் சிக்கல் என்று சொல்லுகிறார். சரி, அந்த சிக்கலை சரி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. நாங்கள் செய்தது தவறு இல்லையோ, நான் அந்த வாதத்திற்கு போகல, அந்த வாதத்திற்கு வரல. இப்போ இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? அதான் கேள்வி. முதலமைச்சர் சொல்லட்டு கேட்டுட்டார். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதால் முதல்வருக்கு பயம் வந்துவிட்டது என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 1999இல் பாஜக என்றால் திமுகவுக்கு இனித்ததாகவும் தற்போது கசப்பதாகவும் பேட்டி. இப்படி துடிதுடிக்க பேசுறார். ஏங்க, நாங்க கூட்டணி வச்சா நீங்க எங்க பதறீங்க? முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏன் கோவப்படுறீங்க? நீங்க ஏன் பயப்படுறீங்க? அதிமுக யாரோடாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய கட்சி. முதலமைச்சர் இப்படி ஆதங்கப்படுவது, இப்படி அதிர்ந்து போய் பேசுவது பார்க்கின்ற பொழுது பயம் வந்து விட்டது. அதிமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டால் ஆட்சி மாற்றம் ஏற்படும், திமுக ஆட்சி இழக்கும், அதிமுக ஆட்சி வரும் என்று அவர் மனதிலே வந்த காரணத்தில் தான் அந்த வெளிப்பாடு பார்க்கப்படுகிறது. சட்டம் நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணிதான் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வேன் என முதலமைச்சர் அளித்த வாக்குறுதி என்ன ஆனது எனவும் கேள்வி. கழிவுநீர் கலந்த குடிநீரால் திருச்சி உறையூரில் உயிரிழப்பு ஏற்படவில்லை என அமைச்சர் கே ஏ நேரு விளக்கம். அப்பகுதியில் விநியோகம் செய்யப்பட்ட நீர்மோர் மற்றும் குளிர்பானங்களால் உயிரிழப்பு நிகழ்ந்துள்ளதாக விளக்கம். தென்னக ரயில்வே அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள வழிகாட்டி பலகையால் சர்ச்சை. இந்தியை அப்படியே தமிழில் எழுதியுள்ளனர் என திமுக எம்பி கிரிராஜன் குற்றச்சாட்டு.
தேனியில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு புகார் அளிக்க அங்கன்வாடி பணியாளர் விஷம் அருந்தி தற்கொலை முயற்சி. மேல் அதிகாரி தொல்லை கொடுப்பதாக குற்றச்சாட்டு. அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் தமிழ்நாடு என்னும் பெயர் விடுபட்டிருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் எம்எல்ஏ வேல்முருகனின் கேள்விக்கு அமைச்சர் சிவசங்கர் பதில். சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலைய நுழைவு வாயிலில் அரசு பேருந்து தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போராட்டம். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் போலீசார் குவிப்பு. கடலூர் தொகுதியில் ஐடி பார்க் அமைக்க வேண்டும் என அதிமுக உறுப்பினர் சட்டப்பேரவையில் கோரிக்கை. நிதி, திறன், அதிகாரம் இருக்கும் துறையின் அமைச்சர்களிடம் கேட்டுக் கொள்ளுங்கள் என அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பதில். கொரோனா காலத்தில் பணியாற்றிய 714 பேர் விரைவில் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். தமிழகத்தில் புதிதாக 500 மருத்துவ இடங்கள் உருவாக்கப்படும் உள்ளிட்ட 118 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அமைச்சர் மா. சுப்பிரமணியன். அமலாக்கத்துறை சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கு. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு ரத்து. நடிகர் பிரபு தாக்கல் செய்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சை பேச்சை கண்டித்து மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் அதிமுக மகளிர் அணியினர் போராட்டம். உடனடியாக அமைச்சர் பதவியிலிருந்து பொன்முடியை நீக்க வேண்டும் என முழக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 72,000 கடந்தது. கிராம் ஒன்று 9,015 ரூபாய்க்கும் சவரன் 72,120 ரூபாய்க்கும் விற்பனை. நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடிகர் நெப்போலியன் புகார். மகன் தனுஷ் உடல்நிலை குறித்தும் அக்ஷயா குறித்தும் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கோயில் நிலம் தொடர்பாக இரு சமூகத்தினரிடையே பிரச்சினை. ஒரு தரப்பினர் கோயில் நிலத்தை சுத்தம் செய்ய முயன்றதால் எதிர்த்தரப்பினர் சாலை மறியல் போராட்டம். ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனிக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க மறுப்பு. முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ரயில் ஓட்டுநர்களுக்கு சிறுநீர் கழிக்க கூட இடமில்லை, இது ஒரு மனிதாபிமானமற்ற செயல் என திமுக எம்பி டி.ஆர். பாலு கண்டிடம். சென்னை ரயில்வே தலைமை அலுவலகத்தில் உள்ள பெயர்கள் ஹிந்தியிலேயே தமிழில் எழுதப்பட்டுள்ளதை அழிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் பழங்குடி சமூக இயக்கங்கள் சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம். வன உரிமை சட்டம் 2026 முறையாக நடைமுறைப்படுத்தவும் பழங்குடித்துறையை தனியாருக்கு தாரைவாக்கும் போக்கை கண்டித்தும் முழக்கம். டெல்லியில் இந்த ஆண்டு நடைபெறும் மேயர் தேர்தலில் போட்டியிட மாட்டோம். டெல்லியின் முன்னாள் முதலமைச்சர் அதிஷி, முன்னாள் அமைச்சர் சௌரப் பரத்வாஜ் அறிவிப்பு. அரசு நிர்வாகத்தில் தலையிடுவதாக ஏற்கனவே தங்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. மேற்கு வங்கத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்த கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. மகாராஷ்டிராவின் நாசிக் மாவட்டத்தில் உள்ள கிராமம் ஒன்றில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு. பல அடி ஆழ கிணற்றுக்குள் இறங்கி தண்ணீரை சேகரித்த பெண்கள்.
தெலங்கானாவில் மிஷன் பகிரதா குடிநீர் குழாயில் உடைப்பு. சுமார் 50 அடி உயரத்திற்கு பீறிட்டு தண்ணீர் வெளியேறியதால் பரபரப்பு. இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கான வருடாந்திர ஒப்பந்தத்தில் 7 கோடி ரூபாய் ஊதியத்துடன் A+ பிரிவில் ரோஹித், கோலி, பும்ரா, ஜடேஜா தக்கவைப்பு. கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் நடப்பாண்டு செப்டம்பர் மாதம் வரைக்கான புதிய ஒப்பந்தத்தை அறிவித்துள்ளது BCCI. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர் தோல்வி எதிரொலியால் அடுத்தடுத்த போட்டிகளில் டிக்கெட் வாங்கும் ஆர்வம் குறைவு. 4 மணி நேரம் ஆகியும் டிக்கெட் முழுமையாக விற்பனையாகவில்லை என தகவல்.